அது சில மைனிங் கம்பெனிஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதாவது இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வசூலிக்கிறீங்க, இது இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாம இருந்திருக்கிறாங்க. அதான் அந்த அதிகாரி சொல்றாரு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. கனிம வளங்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு MP துரை வைகோ பதிலளித்து உள்ளார். இதுவரைக்கும் முழுக்க முழுக்க மாநில அரசுகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் கனிமங்களை தாங்கும் நிலங்கள் உண்டான வரி, அது டாக்ஸா இருக்கலாம், லெவிஸா இருக்கலாம், சர்சார்ஜா இருக்கலாம், எது முழுமையா வந்து மாநில அரசு கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து அது சில மைனிங் கம்பெனிஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதாவது இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வசூலிக்கிறீங்க, இது இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாம இருந்திருக்கிறாங்க. அதான் அந்த அதிகாரி சொல்றாரு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அவங்க கட்டாம இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புனால நாளைக்கு அது கட்டம்டா போகலாம் செய்யலாம். அதான் அவசரமா அந்த நிதியை கொண்டு வர மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அவர் அந்த கருத்து சொல்லும் போது 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, 2 லட்சம் கோடி கட்ட வேண்டியது இருக்கு. இந்த சட்டம், இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா இந்த கம்பெனிகள் வந்து மைனிங் கம்பெனிகள் கட்ட வேண்டியது கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு சரி நாட்டுக்கு சரி எவ்வளவு பெரிய இழப்பு. அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமா வசூலிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜார்க்கண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைனிங் வச்சு அந்த அரசாங்கமே, அந்த அரசாங்கம் ஜார்க்கண்ட் முக்கியமான சில மாநிலங்கள்ல முழுக்க இந்த மைனிங் இதை வச்சு இருக்கிறாங்க. அங்க பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, அங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் அந்த அரசாங்கமே இதை வச்சு நடக்குது. அங்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு தான், பிற மாநிலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது இட் கோஸ் அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம். அதாவது ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.